ஒரு வலிமையான தெய்வ சித்து இருக்க வேண்டும். ஒரு மகாகாளி உபாசகர், பைரவர் உபாசகர், இந்த மாதிரியான காளி சித்து வைத்திருப்பவர்கள் அந்த தெய்வத்தின் சக்தி வாய்ந்த மந்திரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வைத்து கொண்டு அந்த குறிப்பிட்ட காரியங்களுக்கு உண்டான தகடு வரைந்து அந்த தகட்டிற்கு பலி கொடுத்து அந்த தகட்டை சித்தி பண்ணி அந்த தகட்டிற்கு இந்த வலிமையான தெய்வத்தின் வலிமையான இந்த மந்திரத்தை ஜெபித்து சக்தி வாய்ந்த மூலிகை அஞ்சனம் வைத்து உருவேற்றி அந்த தெய்வங்களுக்கும் அந்த தகட்டுக்கும் பலி கொடுத்து பூஜை கொடுத்து உங்களுக்கு பிரச்சனை தீர வேண்டும் என்று சங்கல்பம் எடுத்து தகட்டிற்கு உருவேற்றி உங்களுடைய பட்சி அரசாளும் வேளையில் உங்களுக்கு கொடுத்து